ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் காஸ்பல் பிரைவேட் மினிஸ்ட்ரேஷன் சார்பாக இயேசுவின் வார்த்தை இன்று என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். யாக்கோபு எழுதிய நிருபம் முதல் அதிகாரம் 22-23. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுவாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும். இன்றைக்கி அநேகர் திருவசனத்தை கேட்குறாங்க, ஆனால் அதற்கு கீழ்ப்படிவதில்லை, அதன்படி நடப்பதில்லை. அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, யாக்கோபு மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்குறவங்களாக மாத்திரம் இருக்காதீங்க, அதன்படி செய்கிறவங்களாக இருங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நான் கண்ணாடியை பார்க்குறேன், கண்ணாடியை பார்த்தேன் என் தலை கலைஞ்சிருக்கு அப்படின்னா நான் தலையை சீவுவேன், அல்லது ஏதாவது முகத்தில் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ணாடியை பார்த்து நான் சரி செய்கிறேன். அதே போல தான் இந்த திருவசனத்தை நாம் கேட்கிற பொழுது அந்த திருவசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் காது கொடுத்து நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் இந்த திருவசனமானது பாலுக்கு கண்ணாடிக்கு ஒப்பிடப்படுகிறது. பாருங்கள், இந்த கண்ணாடி என்ன செய்யும், ஒரு மனுஷனை இருக்கிறபடி அப்படியே காட்டும். அதே போல் இந்த திருவசனம் அந்த மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறத அப்படியே படம் பிடித்து காட்டிவிடும். அப்போ அது என்னை காட்டுகிற பொழுது என்கிட்ட இருக்கிற தேவையில்லாத எல்லா காரியத்தையும் நான் விட்டுவிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த ஒரு எண்ணத்தோடு கூட விட வேண்டியவர்களை விட ஆண்டு நமக்கு உதவி செய்யும்படியாக நம்மை தாழ்த்தி செபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. எல்லா ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போடுங்க. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்வீராக. இதை கேட்கிற அத்தனை பேரை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும், உள்ளத்தின் துக்கங்களை மாற்றி போடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.